சரிகமபா நிகழ்ச்சியில சபேசன் ரூ. 60,00,000 மதிப்புள்ள வீட்ட வெல்வாரா? அப்படிங்கிற கேள்வி தான் இப்ப சபேசனோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்பவே எக்ஸைட்மென்ட்டா இந்த ஒரு ஃபினாலே இருக்க போகுது. சரிகமபா சீனியர் சீசன் 5 ஃபினாலே வர நவம்பர் 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 பேர் பலப்பரீட்சை நடத்த போறாங்க. இந்த 6 பேத்துல சூப்பரா பாடக்கூடியவங்க, கண்டிப்பா இவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிப்பாங்கப்பா அப்படின்னு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருந்த ஒரு பெர்சன் தான் சபேசன். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா பாடியிருந்தாரு. ரொம்ப சிறப்பா பாடியிருந்தாரு. அவருக்கு கிடைச்ச வாய்ப்ப சூப்பரா பயன்படுத்தியிருந்தாரு. இந்த முறை சரிகமபால மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்ததுனால, உள்ளார இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் மாறி இருக்கு. குறிப்பா இதற்கு முன்னாடிலாம் பரிசு தொகை மட்டும் தான் குடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் குடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரியான டாக்ஸ்லாம் போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் ரூ. 60,00,000 மதிப்புள்ள வீடு குடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரியும் டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, சபேசன் அந்த ரூ. 60,00,000 மதிப்புள்ள வீட்ட வெல்வாரா? அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதற்கான 100% பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்கு. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே அவர் பாடுனாலே கோல்டன் பஸ்டர் அடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே நேர்த்தியான ஒரு மனிதர். நேர்த்தியா பாடிட்டு இருக்காரு. ஆனா டிக்கெட் டூ ஃபினாலேல அவரை விட சூப்பரா ஒரு சிலர் பாடியிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, சபேசன் சூப்பரா பாடினாலுமே இந்த ஒரு ஃபினாலேக்குன்னு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவர் குடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா சுஷாந்திகாவா இருக்கட்டும், ஸ்ரீஹரியா இருக்கட்டும், திடீர்னு அன்னைய நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு. இந்த ரீசன்ஸ்னால தான் அவங்களுக்கு டிக்கெட் டூ ஃபினாலேக்கான டிக்கெட்டும் கிடைச்சிருந்துச்சு. பட் இது ஃபைனல்ல ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் ஆகும். ஸோ சபேசன் கன்சிஸ்டன்ஸா பாடுனத தாண்டி மிகப்பெரிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபினாலே அன்னைக்கு குடுக்கணும். அப்படி மட்டும் அவரு குடுத்துட்டாருன்னா போதும். பேலன்ஸ் அவருக்கு கண்டிப்பா அந்த பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவர் ரெடியா இருக்காரா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன்ல சபேசன் டைட்டில் வின் பண்ணுவாரா? மறக்காம உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சீரியல் ஆக்ட்ரஸ் மானியா அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஆக்டர் தனுஷ் அவர்களோட டீம் என்ன அட்ஜஸ்ட்மென்ட்க்கு கூப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு பேசியிருந்தது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய சென்சேஷனலா மாறவே மானியா அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. நான் ஆக்டர் தனுஷ் சாரோட டீமே தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. அந்த ஒரு இன்டர்வியூவை ஒழுங்கா பாருங்க. ஒரு நபர் எனக்கு கால் பண்ணாரு, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தனுஷ் சார் டீமா இருந்தாலுமா அப்படின்னு அவர் கேட்ட உடனேயே, நான் அந்த நம்பர் நான் தனுஷ் சார் டீம்கிட்ட கேட்பேன். நீங்க டீம்ல இருக்கீங்களான்னு கேட்பேன். தகுந்த ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஆனா அந்த ஒரு இன்டர்வியூவ ஃபுல்லா பார்க்காம, தனுஷ் சாரோட டீம் தான் அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி கிளப்பி விட்டுட்டாங்க. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இன்டர்வியூவ ஃபுல்லா பார்த்திருந்தாலே தெரியும். நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது. தனுஷ் சாருக்கும் சரி, அவங்க டீமுக்கும் சரி இதுல எந்த சம்மந்தமும் கிடையாது. யாரோ ஒரு நபர் அவர் பேர தவறா பயன்படுத்தி இருந்தாரு. அததான் நான் அந்த இன்டர்வியூலயுமே சொல்லியிருந்தேன் அப்படின்னு மானியா விளக்கம் குடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப மிகப்பெரிய அளவுல சோசியல் மீடியால போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.